மதியானம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தவள, "வா பார்க் போலான்னு" சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்றது? இவளுங்க கூடலாம் பொறந்துட்டா இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். இவ்ளோ சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பி வந்தா இன்னும் பார்க் ஓப்பன் பண்ணல. வெளியில நின்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போலாம். டைம் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டாளுங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு. இவரு தான் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்க டான்ஸ் சொல்லிக் குடுத்துட்டு இருந்த மாஸ்டர். இப்ப பசங்க இங்க கிளாஸ் போறது கிடையாது. கிரவுண்ட் ஓப்பன் பண்ண உடனே நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்தோம். பசங்க கிரவுண்ட் காலியா இருக்கிறத உடனே அவ்வளோதான் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. என்ன தூங்காதடின்னு சொல்லிட்டு அவளுங்க எவ்வளோ பொறுமையா நடந்து வராளுங்க பாருங்க. என் தங்கச்சி பசங்க கூட விளையாட ஆரம்பிச்சுட்டா, அவள நிறுத்தவே முடியாது. அவளே டயர்டாயி வந்து உட்காந்தா தான் போச்சு. என்ன பண்றது? வயசாச்சே தவிர இனி வரைக்கும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து மாறவே இல்ல அவ. எப்படியும் டயர்டாயி வந்து உட்காருவான்னு அவளுக்கும் நிழலா பார்த்து ஒரு இடம் பார்த்து உட்காந்துட்டோம். டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். வெளியில டான்ஸ் கிளாஸ் இன்னைக்கு வச்சது எங்களுக்கு கொஞ்சம் வசதியா போயிடுச்சு. டைம் போறதே தெரியல. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவே நம்ம பிள்ளைங்க எப்படி விளையாடுதுங்கன்றத பார்க்கவே இல்ல. என் தங்கச்சி வந்து உட்காந்த உடனே பசங்களோடயே ஒருத்தவங்களா டயர்டாயி வந்து உட்காந்துட்டாங்க. சின்ன பிள்ளைங்க பேட்ச் முடிஞ்சுட்டு பெரிய பிள்ளைங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. மாமா ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு தான் வந்து கூப்பிட்டு போவேன்னு சொன்னாரு. அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தாராவும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்க தான் இருக்கிறதுலே செம்ம ஆட்டம். வீட்டுக்கு போய் தலைவலி தலைவலின்னு ரொம்ப